சார் தான். அவருக்கு எப்படி அந்த ஃபைட் சீன் கொடுப்பாங்க? அண்ணே அண்ணே நம்ம ஆத்தாவுக்கு கொல்லி போட்டவங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்னண்ணே பண்ணீங்க? வேட்டியை மடிச்சு கட்டணண்டா. அண்ணே ஏனே? தக்காளி அப்பத்தாண்டா தொட தெரியும். நீ ரொம்ப ரசிக்கிறானே. சொன்னதை மட்டும் செய்யடா. தக்காளி போய் அந்த சாம்பல் எடுத்து வாடா. எதுக்கு நீ பல்லு விளக்கவானே? அதை எடுத்து மூஞ்சில அடிச்சாத்தாண்டா எனக்கு கோவம் வரும். சரி தான் கொண்டு வரல. பெத்த தாயா இருந்தாலும் கட்டின புஞ்சாரியா இருந்தாலும் தக்காளி ஒற்றே மிதி. சாம்பலை கொண்டாட சொன்னா விபூதிய கொண்டாட. அட்மாஸ்பியர்ல இதுதான் கொடுத்தாங்களா? ப்ரொடக்ஷன்ல என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவிடிக்கலையே பாவிடிக்கலையே பாவிடிக்கலையே. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம். தக்காளி பெத்த தாயா இருந்தாலும் கட்டின புஞ்சாரியா இருந்தாலும் கேள்வி தக்காளி பெத்த தாயா இருந்தாலும் கட்டின புஞ்சாரியா இருந்தாலும் கேள்வி தக்காளி பெத்த தாயா இருந்தாலும் கட்டின புஞ்சாரியா இருந்தாலும் தக்காளி பெத்த தாயா இருந்தாலும் கட்டின புஞ்சாரியா இருந்தாலும் தக்காளி முக்கிய முடி. ரோபோ சங்கரன் டீமோட ஃபைட் சீக்வென்ஸ் நீங்க பாத்தீங்க. எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே செம்மையா இருந்தது. அண்ட் உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுடைய நடுவர்கள்ட்ட கேட்கலாமா? சொல்லுங்க ஞானசம்பந்தன் சார். அதாவது சினிமால நம்ம வந்து வீரமா பாக்குற விஷயத்தை கூட வித்தியாசமா நகைச்சுவையா பண்ண முடியும்னு முதல்ல செஞ்சு காமிச்ச இந்த குழுவினருக்கு நம்முடைய அருமையான பாராட்டுகள். அதுலயும் ரோபோ சங்கர் வந்து ஒவ்வொரு அவதாரம், இப்ப தசாவதாரனுடைய நண்பர் கமலஹாசன் எடுத்தார் அது மாதிரி அவர் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி மாறிடுறாரு. அப்படியே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த பழைய படங்கள்ல கதாநாயகன் வர்ற காட்சியே நல்லா இருக்கும். அதான் அந்த கதாநாயகிக்கு ஆபத்து ஏற்பட்ட உடனே அவர் அந்த வர்ற வேகம் இருக்கு பாருங்க, கதவு திறந்தா இருக்கும், கண்ணாடி உடச்சிட்டு தான் வருவார் அவர். அதே மாதிரி நல்ல படிக்கட்டு இருக்கும், கம்பியில ஏறித்தான் போவார். அதெல்லாம் உண்டு. அவர் வந்த உடனே அந்த கிளவிட்ட பேசினதும் பதில் கடைசியில் அந்த கிளவி இப்படி தள்ளிவிட்டு போனார் பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. நல்லா இருந்தது. அதே மாதிரி கூட வந்த ரவடிகள் வந்து அந்த கடைசியில ராஜகிரனுக்கு இப்படி தரையை மிதிச்சோன்னு இவங்க ஆடுனாங்க பாருங்க. அப்படியே இந்த டைனோசர் வர்றப்ப பூமி அதிரும் இல்லையா, அது மாதிரி. அதுவும் அந்த டயலாக் பேசிக்கிட்டே அடிச்சாரு பாருங்க, அது சாதாரணம் கிடையாது. அருமையா பண்ணாங்க. எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டுகள். தொடர்ந்து இதே மாதிரி சண்டை நீங்க போட்டுக்கிட்டே